ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இந்த 13 வயதுக்கு மேலே 18 வயது உள்ள இருக்கிற பிள்ளைகளை ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இந்த வயசில் பிள்ளைங்க எதுலையுமே அவங்க கற்றுக்கவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் இப்போது உங்களுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஒருவேளை அப்படி இருக்கலாம். என்ன செய்கிறதுனே தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வேதம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அதுதான் நம்ம எது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ப்ரேயர் மேலே. அப்படின்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யவீரு அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. யாருக்காக அவர் கர்த்தரை தேடி வர்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரை தேடி வர்றாரு. தன்னுடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தி இந்த மாதிரி மரண அவஸ்தையில் இருக்கிறார், அவளை விடுதலை ஆக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த தகப்பனாருடைய இருதயத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார் பாருங்க. இல்லை நான் வரேன், உன் பிள்ளையை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி யவீரனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடையே எழுப்பினார். அப்போ ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் பூமியில எங்கேயுமே இல்லையாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். அப்போ